ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஃபோர் வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸில் வர ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்ன், செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோஜி, ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு ஹேமர் பேட்டர்னா என்ன சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டிலோட ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் 65.47 ஓப்பன் ஆகிட்டு லோ ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 62.44 வரைக்கும் மூவ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பையிங்கில் முடிஞ்சிருக்கு 67.24. ஒன்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹேமர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூவுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இது மட்டும் வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சுத்தமாக முடியாது. ஜஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணனா சம் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டைம் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் பற்றி பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஹேமர் கேண்டிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்கள், ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் போதும் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், கீழே அப்படியே ஃபால் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 677.29 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு ஹை வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 78.37 வரைக்கும் மூவ் ஆகிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 76.48 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு செல்லர்ஸ் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப் ட்ரெண்டில் இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் போதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான கேண்டில்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில் பற்றி பார்க்கலாம். டோஜி கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கணுங்க 36.24 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 38.41 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல்லையும் அதே மாதிரி 34.72 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். டோஜி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸ்லேயே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிசிஷன் கேண்டில் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கா, ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் பற்றி பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலோட ஸ்ட்ரக்சர். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58.98 ஓப்பன் ஆகிட்டு ஹை லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 60.79 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. மூவ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெரிய விக்கோட 59.39 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு டவுன் ஒரு ஃபால்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூவுக்கு சான்சஸ் இருக்குது. சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான பேட்டர்ன்ஸ். இது மட்டும்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக அந்த அந்த கேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்போது எப்படிலாம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு சொல்லிட்டு நீங்கள் அந்த டெக்னிக்கல் சார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸோடு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.